questions இருக்கா? 82nd ஸ்லோகம் வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல இல்லையா? சொல்லுங்கக்கா. இல்ல ஓகேன்னு சொன்னேன், ஃபைன் சொன்னேன். ஓகே, சரி. சோ போன தடவை வரைக்கும் பார்த்தது வந்து இப்போ சௌந்தர்ய லஹரியில இப்ப நம்ம என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், அம்பாளுடைய தலைமுடியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு அங்கமா கீழே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எஸ். சோ இப்ப அடுத்து வந்து போன தடவை அம்பாளுடைய பேக் அப்படிங்கறத பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தார். மலையரசனுடைய பெண்ணே அவனுடைய ஸ்திரத்தன்மை உனக்கு வந்துடுது போல இருக்கு சீதனமா அப்படி. சோ ஆப்வியஸ்லி அப்ப நெக்ஸ்ட் வந்து அம்பாளுடைய அந்த ஸ்லோகத்திலே அம்பாளுடைய தொடை பகுதியை பத்தின அழகு வர்ணிக்கப்பட்டது. சோ நெக்ஸ்ட் இன் லைன் வந்து அம்பாளுடைய முழங்கால் பகுதி. சோ இது ரிலேட்டடா லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எனி கெஸ்? சும்மா தோணினதை சொல்லுங்க, தப்பானா பரவாயில்ல, கெஸ் பண்ணுங்க. ஸ்தனபாரதல் அது வந்து ஸ்தனபாரதல் என்னக்கா? ஸ்தனபாரத மத்திய பட்ட பந்த வலிக்கிற அது வந்து ஸ்தனபாரத்தை பத்தி சொல்றது இல்லையா? அது வயத்துல இருக்கிற ரேகைய பத்தி. ஆம். இல்லப்பா இல்லப்பா, போய் படு ஆனந்தே, போன வச்சுட்டு போ, பிச்சு போடுவேன். ஒரு நிமிஷம். நான் டீசெண்டா சொன்னேன், உங்க அப்பா கெட்ட வார்த்தையில திட்டுறான், ஓடி போய். இல்லன்னா இங்க உட்காந்துக்கோ, என்னோட உட்காந்துக்கோ, பார்க்க வேண்டாம் போதும். ரெஸ்டட் ஆனந்த் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பொங்கி போறது ப்ளீஸ். அப்பா ஆபீஸ் வேலை பாக்குறா, அப்பா ஆபீஸ் வேலை பார்த்தாதான் உனக்கும் எனக்கும் சோறு. ஆனா நான் கிளாஸ்ல இருக்கேன், ஸ்டாஃப் ஆகி நானே எல்லார் வீட்லயும் இதே கதை. எல்லார் வீட்லயும் இதே கதைதான். பாக்கெட்ல வச்சு ஒழிச்சு எடுத்துன்னு போறாப்பா. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்காங்க யூடியூப்ல, அப்படியே போட்டுறேன். சரி. சோ அடுத்து அம்பாளுடைய முழங்கால் பகுதியை பத்தி என்ன ஞாபகம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு ரெக்கலெக்ட் பண்றது சொல்லுங்களேன். எனிதிங் தட் யூ கேன் ரிமெம்பர் இஸ் வெல்கம். ஓகே, சரி. சோ தொட பகுதி, அதுக்கப்புறம் முழங்கால், ஜங்கம் அப்படின்னு பேரு, ஜங்கிகா அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும்? காமேஷ ஜாத சௌபாகிய அது அத்வா மார்த ஊரு, ஊருன்னா தொடை, மார்த ஊரு துவயான்விதா, அனிதா மாணிக்க மாணிக்ய முக்குட்டாகார முக்குட்டாகார ஜானுத்வய விராஜிதா விராஜிதா, இந்திர கோப சித்திரகூப பரீட்சித பரிக்ஷிப்த ஸ்மரபூர்ணாக ஜங்கிகா. முழங்கால், முட்டி, முழங்கால். அதேதான் இங்க ஆதிசங்கரர் சொல்ற. வசின்யாதி வாக்தேவதைகள் என்ன சொல்றாளோ, மன்மத்தனுடைய அம்புரா துணி மாதிரி இருக்கும் முழங்கால் அப்படின்னு அவ என்ன சொல்றாளோ அதே வர்ணனை தான் இங்க. சரியா? ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் லக்ஷ்மி அக்கா. வாட்ஸ்அப்ல குரூப்ல வித்யா அசோக்னு ஒருத்தர் இருப்பா. ஜாயின் பண்ணா ஐ திங்க் அந்த இதுவானதுல திருப்பி ரீஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடல, டிஎம் மட்டும். போடுறீங்க, திருப்பி குரூப்லயே போட்டுட்டுமா? குரூப்ல இல்லாம போடுவோம். ஓகே. இன்னைக்கு ஜானகி மேம் வரலையா? அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா. என்ன மேம்? ஜானகி மேம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டான்னு. நாளைக்கு மேம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா.
ஏதோ அவளுக்கு பவர் கட்டாமே, ஸோ ஷீ இஸ் நாட் ஹேவிங் பேக்கப்பும் ரெடியா இல்ல, ஃபோன் வியூ சார்ஜ் இல்லைன்னு போட்டிருக்கோம். ஓகே. சரி, ரொம்ப லேட் ஆயிடுது, நான் ஸ்டார்ட் பண்றேன், சாரி. சோ அம்பாளுடைய முழங்கால பத்தி என்ன வர்ணனை அப்படின்னா, பராஜேத்தும் ருத்ரம் द्विगुणशरगर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्घे ते विषमविशिखो बाढमकृत यदग्रे दृश्यन्ते दशशरफलाः पादयुगली नखाग्रच्छद्मानः सुरमकुट शाणैकनिशिताः. இன்னொரு தடவை சொல்றேன். பராஜேத்தும் ருத்ரம் விகுணशरगर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्घे ते विषमविशिखो बाढमकृत यदग्रे दृश्यन्ते दशशरफलाः पादयुगली नखाग्रच्छद्मानः सुरमकुटशाणैकनिशिताः. ஓகே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், சாரி. இந்த தமிழ்ல நீ படிக்கிறப்பே சாண்ட் பண்றப்பே இப்போ வந்து அப்கோர்ஸ் தமிழ்ல படிக்கிறவாளுக்கு வந்து அந்த சாதாரணமா ஸ்லோகம் மேல நம்பர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, 2 3. தமிழ்ல வந்து செகண்ட் ஃபோர்த் கேக்குறதா? சொல்லுங்கக்கா. I'm listening, சொல்லுங்க. கேக்குறதா? கேக்குது கேக்குறதா? கேக்குது, கேட்கணும்னு தான் ஃபேன் வச்சுட்டு வந்தேன், சொல்லுங்க. ஓகே ஓகே, சரி. அத அத ஒரு தடவை வந்து பிரிச்சு சொல்ல முடியுமா? அந்த தேர்ட் அந்த அந்த இப்போ வந்து பராஜேத்தும் ருத்ரம்னு சொல்ற இல்லையா, அந்த அந்த த வந்து எதர் இட் இஸ் அந்த அடிச்சு சொல்ற ஃபோர்த் தவா, சாதாரணமா சொல்ற தேர்ட் தவா ஓகே, அப்படிங்கிறது. நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தேன்னா இது ஸ்தோத்திர நிதியில ஸ்தோத்திர ஸ்தோத்திர நிதி நிதியோட லிங்க் இருக்கு, அதுல தமிழோட லிங்க் இருக்கு, அதுல இருக்கு அந்த மார்க்கிங்கோட. அது ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? அது ஈஸியா இருக்குமா? நினைக்கிறேன். ஷூர் ஷூர். ஓகே சோ அது வேணா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேவா? ஐ திங்க் அந்த ரீசன்காக தான் அந்த லிங்க் நம்ம இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டோம்னு நினைக்கிறேன். அது சரியா வருதா பாருங்கக்கா, இல்லைன்னா ஐ ஃபைண்ட் another வே அவுட். சரி, பராஜேத்தும் ருத்ரம் द्विगुणशरगर्भौ गिरिसुते. हे गिरिसुते, हिमवानुடைய புத்திரியே, हे गिरिसुते, ते ஜங்கே. ஜங்கேனா முழங்கால், முட்டில இருந்து ஆரம்பிச்சு கீழே பாதம் வரைக்கும் போற அந்த ரீஜன் இருக்கே, அது முழங்கால். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பெயர்? ஜங்கான்னு பெயர். என்ன பெயர்? ஜங்கா. சோ ஜங்கா ஒண்ணு, ஜங்கேனா 2. ஓகே, டியூவல்ல சொல்லணும்னா 2. சோ சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா, சிங்குலரா இருக்கிறதுக்கு ஒரு பதம், டியூவலா இருந்தா ஒரு பதம், பகுவச்சனத்துல இருந்தா ஒரு பதம். சோ ஜங்கா, ஜங்கே, ஜங்காஹா. ஜங்காஹான்னு சொல்லிட்டா 3 and 3க்கு மேல இருக்குன்னு அர்த்தம். அது சொல்ல மாட்டா. ஜங்கா அப்படின்னு சொன்னானா ஒரு முழங்கால பத்தி பேச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்ல. சோ இங்க எப்படி சொல்றா? ஜங்கே. சோ முழங்கால்கள் அப்படின்னு சொல்றது இரு முழங்கால்களும் அப்படின்னு அர்த்தத்துல வரும். ஹே கிரிசுதே தே ஜங்கே, உன்னுடைய அந்த முழங்கால் இருக்கே அது விஷம விஷிகோ. விஷிகம் அப்படின்னா ஆரோ. விஷம விஷிகம்னா மாறுபட்ட ஒரு அது கேரக்டர் குணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றா? விஷிகானா ஆரோ. ஆரோ எப்படி இருக்கும்? மேட் ஆஃப் ஹெவி மெட்டல், ஷார்ப். அது ஸ்ட்ரைக் பண்ணா, அது ஒருத்தர் மேல போய் பட்டாது என்ன ஆகும்? அவளுக்கு அடிப்படும்.
ஆனா இது என்ன மாதிரி விஷிக்கமா இருக்கு? பூவா இருக்கு. பூ ஒருத்தர் மேல போய் விழுந்தா என்ன ஆகும்? கூசும், குளு குளுன்னு இருக்கும், கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும். சோ அதனால விஷம விஷிகா அப்படிங்கிற பெயர் யாருக்கு பொருந்தும்? அம்பாளுக்கு, மன்மதனுக்கு. மன்மதனுக்கு. ஓகே. ஓகே. சோ மன்மதனுக்கு ஒரு பெயர் என்ன? விஷம விஷிகா. விஷமா. ஓகே. எதனால அவன் விஷம விஷிகானா அவன் வந்து பூவையே அம்பா வச்சுட்டு இருக்கான். அதனால இப்ப அவன் என்ன பண்ணானா, பாடம், நிச்சயமா பாடம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? செகண்ட் லைன்ல லாஸ்ட் பாடம் அப்படின்னா என்ன? கண்டிப்பா, நிச்சயமா, சர்வ நிச்சயமா அவன் என்ன பண்ணிட்டானா, தே ஜங்கே நிஷங்கௌ அக்ரித. நிஷங்கம்னா என்ன? அம்புரா துணி. ஓகே. அத அவன் என்ன பண்ணிருக்கானா, த்விகுண ஷரகர்பௌ. ஷரகர்பௌனா இல்ல, அம்புரா துணி. அம்புரா துணினா என்னது? சாரி. ஆரோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு வச்சிருந்து இருப்பா இல்லையா, அந்த வீரருக்கு. நீங்க வந்து பழைய படம் எல்லாம் பாத்துல அப்படி பின்னாடில இருந்து அப்படி எடுத்து அப்படி வெளில வச்சு இப்படிலாம் பண்ணுவாளே, அதுதான். பாத்திருக்கேன். பார்த்திருக்கேன். Now since this question was raised, இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஓகே ஓகே. இது பேரு தான் அம்புரா துணின்னு சொல்லுவாங்க. சரி, அம்பாளுடைய ஓகே ஓகே. முழங்கால் is compared to this. ஓகே. அப்போ என்ன அர்த்தத்துல சொல்றா? மன்மதன் அம்பாளுடைய முழங்கால அம்புரா துணியா எடுத்துட்டானா. பாடம் என்னது? ஷரகர்பௌ நிஷங்கௌ அப்படின்னு சொல்லிட்டான். ஷரம் அப்படின்னா என்ன? ஆரோஸ். கர்ப்பம்னா அதுக்குள்ள வச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அம்புரா துணிக்கு ஒரு பேர் என்ன? ஷரகர்பௌ. அந்த ஷரகர்ப்பமா எதை வச்சுட்டு இருக்கான்? தே ஜங்கே, உன்னுடைய முழங்கால வச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த இன்னொரு தடவை. ஷரகர்ப்பம் எப்படி இருக்கு? த்விகுண. யூஸ்வலா வச்சிருக்கிற 5 ஆரோக்கு பதிலா 10 ஆரோவா இருக்கான். ரெண்டு குணங்கள் அதுல ஷரங்கள் அதிகமா வச்சுட்டு இருக்கானா. மன்மதன் எத்தனை ஆரோஸ் வச்சுட்டு இருப்பான்? 5 பூ இல்லையா? 5 பூவை ஆரோஸா மாத்தி வச்சுட்டு இருப்பான். எதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது லிஸ்ட் ஞாபகம் இருக்கா? மல்லிப்பூ, கரெக்ட். மாமரம் பூ, அந்த நீலோத்பலம் அப்படின்னு அந்த ப்ளூ லோட்டஸ், ஓகே. அப்புறம் நார்மல் லோட்டஸ், ஆமா. கமலம், அப்புறம் இன்னொன்னு வந்து I don't remember. அசோகம். அசோக பூவா? சாரி. ஓகே. சோ நவமல்லிகா, சியூத்தம். சியூத்தம்னா மாம்பூ. அதுக்கப்புறம் அரவிந்தம், நார்மலா இருக்கிற தாமரை பூ. அப்புறம் நீலோத்பலம், ப்ளூ லோட்டஸ்னு சொல்லுவா இல்லையா அது. அதுக்கப்புறம் 5வது அசோகம், இந்த கொத்து கொத்தா விருட்சி பூன்னு சொல்றோமே அதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அசோகம்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இது அம்பா வச்சுட்டு இருக்கான். அப்போ 5 arrows is there in his arrow case. ஆனா இப்ப அதை என்ன பண்ணிருக்கான்? த்விகுண, 2 குணம் அப்படின்னா 2 மடங்கா ஆக்கின்னு இருக்கான். எத? அவருடைய ஆரோஸ. அது எங்க வைக்கப்பட்டிருக்கு? அம்பாளுடைய முழங்காலையே அவன் அம்புரா துணியா வச்சுட்டு இருக்கான். எதுக்காக? அதுதான் ஸ்லோகத்துடைய ஆரம்ப பதம். பராஜேத்தும் ருத்ரம், ருத்ரனை தோக்கடிக்கிறதுக்காக. பராஜேத்தும்னா
தோக்கடிக்கிறதுக்காக. யார? ருத்ரனை. எதுக்கு? சரி, எதுக்குங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் திருப்பி சொல்லிடுறேன். பராஜேதும் ருத்ரம், ருத்ரனை தோக்கடிப்பதற்காக. விகுண ஷரகர்பௌ, ஷரகர்ப்பத்துல 5 ஏரோஸ் இருக்க வேண்டிய இடத்துல 10 ஏரோஸா ஆக்கி வச்சுண்டு, ஹே கிரிசுதே மலையரசன் பெண்ணே, விஷங்கௌ விஷம விஷிகோ பாடம் அக்ருத, நிச்சயமாக அதுக்குள்ள அவன் 5 ஏரோஸை வச்சுண்டு he has created an arrow case out of your முழங்கால். யாரு? மன்மதனானவன். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சுதா? இல்ல நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ்? ஷூர். பராஜேதும் ருத்ரம், ருத்ரனை தோக்கடிப்பதற்காக. த்விகுண ஷரகர்பௌ நிஷங்கௌ, இரட்டிப்பாக தன்னுடைய ஷரங்களை, ஷரத்துக்கு என்ன சொல்வா தமிழ்ல? அம்பு. யூஸ்வலா இருக்கிற 5 அம்ப இரட்டிப்பாக கொண்டு அவனுடைய அம்புரா துணியாக தே ஜங்கே, உன்னுடைய முழங்கால்களை அக்ருத ஆக்கிவிட்டான். யாரு? விஷம விஷிகா, மன்மதனானவன். பாடம் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் நடந்திருக்கும். சோ இப்ப நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்துட்டு வரோம் இல்லையா? நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். சௌந்தர்ய லஹரி 41 ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லிடுவார். அடுத்த 2 வரியில அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. அப்படிதானே போயின்னு இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல அவர் சொல்ற வர கருத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார். அதை பத்தி மேற்கொண்டு விவரணம் வந்து அடுத்த 2 லைன்ல வருது. கவனிச்சிருக்கீங்களா? திஸ் இஸ் ஹவ் அந்த ஸ்லோகங்கள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது have you noticed this? எஸ். எஸ். சோ ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லிட்டார், உன்னுடைய முழங்கால் வந்து மன்மதனுடைய அம்புரா துணி, அதுல 5 இல்ல 10 ஷரங்கள் இருக்கு. எதுக்கு அப்படி வச்சுருக்கானா? ருத்ரனை தோக்கடிப்பதற்காக அப்படின்னு இவருடைய ஒப்பீனியனை சொல்லிட்டார். மேற்கொண்டு அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன். எத் அக்ரே திருஷ்யந்தே, எதனுடைய அக்ரே ஆரம்பத்துல ஆர் முன்னாடி என்ன இருக்கு? திருஷ்யந்தே காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? தச ஷரபலாகா, 10 அம்புகள் முளைச்சா மாதிரி காணப்படுகிறது. எது? பாதாங்குழி, பாதயுகலி நகாக்ர சத்மானஹா. சோ இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். பாதயுகலி நகாக்ரஹ, பாதயுகலி நகாக்ரஹ ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் வேர்ட். யுகலம்னா 2 பேர். ஓகே, ரெட்டப்படை அப்படிங்கிறதுக்கு பேர் யுகலம். பாதயுகலம்னா 2ஆக இருக்கும் உன்னுடைய பாதங்கள். அதுல இருக்கிற நகம், அந்த நகம் எத மாதிரி தெரியறது? 10 அம்பு மாதிரி தெரியறதாம். அம்போடைய டிப் இருக்கும்ல, அதாவது அம்புரா துணியை கவுத்து வச்சு பாக்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. அம்பாளுடைய முட்டி வந்து அட் த பாட்டம். அந்த அம்புரா துணியை கவுத்தினா அப்ப ஷரங்கள் வெளியில தெரியறது, அந்த அம்பு வெளியில தெரியறதுன்னா அந்த அம்போடைய டிப்பு நுனி இருக்குமே. அம்புரா துணி இப்படி இருக்கும். இப்ப இதை கவுத்தி வச்சிருக்கா அப்படின்னா அம்பாளுடைய முழங்கால் இங்க மேல, அதோட கேஸ் இது இப்படி இருக்கு. அப்ப இது கீழே என்ன இருக்கு? ஏரோஸ் இருக்கு. அந்த ஏரோஸோட டிப்பு என்னங்கிறார்? பாத யுகலி நகாக்ரஹா, அதாவது பாதத்துல இருக்கிற நகங்கள் இருக்கே. ஓகே, அந்த நகங்கள், அதனுடைய நகாக்ரஹனா நகங்களுடைய முனை இருக்குல்ல, நகத்தோடைய முனை. ஃபுல் நகத்தை பத்தி கூட பேசல, நகத்தோடைய முனை இருக்கு இல்லையா, அது சத்மானஹா. சத்மானஹானா தீட்டப்படுகிறது. சத்மானஹானா என்ன? ஒரசப்பட்டு தீட்டப்படுகிறது. எதால் ஒரசப்பட்டு தீட்டப்படுகிறது? சுரமகுட ஷாணைஹி, சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்றோம்ல, சாணக்கல்லு. சாணக்கல்லுல கத்தியை வச்சு சாணம் பிடிப்போம் இல்லையா? இங்க எது சாணக்கல்லா இருக்கு? ஷாணைக்க நிஷிதாகா, சாணக்கற்களாக விளங்கும் எது?
சுர மக்குட்ட அப்படின்னா என்ன? எல்லா தேவதைகளுடைய மக்குட்டமும் அம்பாளுடைய கால் நகத்துல பட்டு இந்த நகத்துடைய முனை சாண பிடிக்கிற மாதிரி பிடிச்சா மாதிரி ஷார்ப்பா இருக்கான். அத பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அந்த அம்புரா தூணில இருக்கிற அம்போட நுனி மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட அம்புகள் இருக்கும் அம்புரா துணியாக இருக்கு அம்பாளுடைய முழங்கால். இதுக்கு என்ன அர்த்தம்? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ சிவபெருமானுடைய எனிமி யாரு? மன்மதன். ஏன் எனிமின்னு சொல்றான்? ஏன்னா மன்மதன் மேல கோபம் கொண்டு சிவபெருமான் மூன்றாவது கண் அக்னியால எரிச்சார் மன்மதனை. சோ அதை எப்படி ஒரு அழகா நயமா சொல்லணும்னா அதை எப்படி பிரசன்ட் பண்றான்? பரமேஸ்வரனுடைய எனிமி மன்மதன். அப்படின்னா என்ன? இந்த டிசையர் ஆசைகள் அப்படிங்கிற விஷயமே பரமேஸ்வரனுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அந்த ஆசைகள் இல்லாம ரொம்ப பவித்திரமா ரொம்ப என்ன சொல்லலாம், கலப்படம் இல்லாத ஒரு ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் தான் சிவபெருமான். ஓகே. பட் அந்த சிவபெருமானுக்கே என்ன கதி ஏற்படுறது அம்பாள்கிட்ட அப்படின்னா, மன்மதனுடைய ரூபத்தையோ இல்ல மன்மதனுடைய செயல்னாலேயோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத சிவபெருமான் அம்பாளுடைய முழங்கால பார்த்ததுல பாதிக்கப்பட்டார். அவருக்கு மனசுல சஞ்சலம் ஏற்படுறது. ஏன்? அம்பாளுடைய கால்ல இருக்கிற நகம் இருக்கே, அது அம்பு மாதிரி வேலை செய்யறதுதான் பரமேஸ்வரன் மேல. அது எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்கான். ஏன்னா எல்லா தேவதைகளும் அம்பாள் கால்ல விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த நகம் தீட்டப்பட்ட அம்பு மாதிரி இருக்கான். சாணம் தீட்டப்பட்ட அம்பு மாதிரி இருக்கான். அவ்வளவு ஷார்ப்பா இருக்க, ஷார்ப் அண்ட் ரெட்டிஷா இருக்கிற அந்த கால் நகங்கள் அம்பு முனை மாதிரி இருக்கான். மன்மதனுக்கு எந்த விதத்திலையும் அசங்காதவர் அம்பாளுடைய கால் நகத்தை பார்த்து மயங்கி போறாராம். அவருக்கு ஆசைன்னு ஒண்ணு ஏற்படுறதா மனசுல. அப்போ அங்க யாரு ஜெயிச்சாப்பா? ஆசையை உண்டாக்குறதுங்கிறதுக்கு தான் மன்மதனை கொண்டு வந்தா. இப்ப ஆசை வந்துடுத்து, இப்ப மன்மதன் தானே ஜெயிச்சான்னு அர்த்தம். அம்பாள் மூலமா அவன் ஜெயிக்கிறான். அம்பாள்கிட்ட அந்த தன்மை இருக்கு. மன்மதன் அம்பாளுக்குள்ள இருந்து ஜெயிக்கிறாங்கிற மாதிரி இதை போயட்டிக்கா சொல்றான். புரியுறதா? சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம திருப்பி திருப்பி எல்லா இடத்துலயும் பாக்குறோம் இல்லையா? அம்பாளுடைய கண்கள், புருவம் மன்மதனுடைய வில்லா இருக்கு, அம்பாளுடைய கண்ணு மன்மதனுடைய அம்பா இருக்கு. அந்த விழிய பார்த்தா பரமேஸ்வரன் அம்பாள்கிட்ட மயங்கிடுறார் இல்லையா? அதாவது நம்ம இதுக்கு அடிப்படை 12th ஸ்லோகம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் 12th ஸ்லோகத்துல? அம்பாளுடைய அழக முழுசா உணரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தேவதா ஸ்திரீகள் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணி பரமேஸ்வரனோட சாயுஜ்ய பதவி அடைய முயற்சிக்கிறார்கள், அம்பாளை முழுசாக உணர்வதற்காகன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால நீங்க டிஸ்கிரைப் பண்றது எல்லாமே பரமேஸ்வரனை அஃபெக்ட் பண்றது, பரமேஸ்வரனுக்கு உகந்ததா இருக்கு, பரமேஸ்வரனுக்கே மயக்கம் கொடுக்கற மாதிரி இருக்கு அம்பாளுடைய அழகுன்னு அவர் கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் இங்க பேசப்படுறது. அப்ப இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரன் அம்பாளோட முழங்கால பார்த்ததில்லை. இல்ல, அவளோட முழங்கால் அழகையும் அவளுடைய நக அழகையும் மயங்கி போயிட்டார். தேர்ஃபோர் காமதேவன் வின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. காமனை எரிச்சார் இல்லையா அவர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? காமதேவனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம் ஆயிடும். கரெக்ட்? இப்ப இங்க என்ன நடந்தது? அம்பாளுடைய ஒரு அங்கு சௌந்தரியத்தையும் பார்த்து பரமேஸ்வரன் மயங்கி போய் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டார் அம்பாள் மேலன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் ஆறுது இல்லையா? சோ எதுக்கும் கலங்காதவர், மனசு எதுனாலையும் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சித்த சுவாவம் உள்ள பரமேஸ்வரன் அம்பாள்கிட்ட மட்டும் இதெல்லாம் அவருக்கு இந்த ஆசைங்கிறது ஏற்படுறது அப்படிங்கறதுதான் பாயிண்ட். ஓகே, இத நான் எப்படி இன்னும் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்போ ஓகே, உங்களோட சுபாவம்னு ஒண்ணு இருக்கும், கரெக்டா? உங்களோட சுபாவம்னு ஒண்ணு இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோச்சுக்கவே மாட்டேன், எனக்கு என்ன நடந்தாலும் கோவம் வராது அப்படின்னு. வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்திருக்கும், நீங்க கோவப்படாம எல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. சோ அது உங்களுடைய சுபாவம் அப்படின்னு இருக்கட்டும். இப்ப திடீர்னு ஒரு விஷயம் உங்க சுபாவத்துக்கு முரண்பாடா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கோச்சுன்ட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? ஏதோ ஒண்ணு என் சுபாவத்தை தாண்டி என்ன அஃபெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொல்லுங்கக்கா. அதுதான் ஏதோ ஒண்ணு என்னை வந்து இது என்னுடைய சுபாவத்தை மாத்திடுத்து. சாதாரணமா இருக்கிறத வந்து என்னவோ வந்து done this அப்படின்னு. எஸ். Something has disturbed. சோ நிశ్చலமா இருக்கிற பரமேஸ்வரனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அது அம்பாள்கிட்ட. சரி, இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் சொல்லுங்க. நம்ம இத்தனை நாள் வேதாந்த பாரகமா இந்த டெக்ஸ்ட படிச்சுட்டே வரோம். இப்ப இந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, பரமேஸ்வரன் பவித்திரமான நிశ్చலமான சுத்த சத்துவம். சுத்த சத்துவத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது. அப்ப இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்? அது அம்பாள்னால ஏற்படுறது. ஹவு டு யூ இன்டர்பிரேட் திஸ்? ரொம்ப டீப்பா போறோமா? எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் ஆன்சர் பண்றதுக்கு. நம்ம திருப்பி திருப்பி இந்த கான்செப்ட் நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? உங்களுடைய தாட்ஸ் சொல்லுங்களேன். எதுக்கும் கலங்காதவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அவருக்கு மனசு ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்? அம்பாளுடைய மகிமை தான் அம்பாளுடைய பராக்கிரமம். கரெக்ட், அது ஒரு ஆஸ்பெக்ட். சூப்பர். அப்புறம் சாதாரணமாவே அம்பாளோட கடைக்கண் பார்வையே வந்து நிறைய விஷயத்த மாத்திடுது அப்படின்னு சொல்லும் போது வந்து இதுவும் வந்து அம்பாளோட அனுகிரகத்தினால வந்து மாறிடும். க்ளோஸ். அந்த ஒரு செகண்ட் தான் அப்படின்னாலும் வெரி நைஸ். அப்புறம் இதுல ரொம்ப நுணுக்கமா பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது எனக்கு தோணித்து. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. கெட்டிங் க்ளோஸ். கரெக்ட். அம்பாளுடைய பராக்கிரமம் அப்படி இருக்கு. அம்பாளுடைய அனுகிரகத்தால பரமேஸ்வரனால அதை அனுபவிக்க முடியாது. கரெக்ட். அப்புறம் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால்தான் இந்த சிருஷ்டி, இந்த இது எல்லாமே, all the 5 activities are possible. சரி. ஓகே. அதனால வந்து நம்ம அம்பாளையும் சிவனையும் வேற வேறன்னு பார்க்காம நம்ம வந்து அவளை ஒன்னா நினைச்சுட்டு நம்ம வந்து வேண்டிட்டோம்னா we will get அம்பாளோட அனுகிரகம். அதாவது அம்பாள் அடையறதுக்கு சிவனை வேண்டிக்கிறதும் சிவனோட சாயுஜ்யத்தை பெறறதுக்கு அம்பாளை வந்து சேவிக்கிறதும் வந்து இட் இஸ் இன்டர்லிங்க்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். அப்புறம் மாதங்கி மேம், உஷா மாமி, மங்களம் மேம். லட்சுமி அக்கா அத்தை உள்ள வரா, ஆனா ஜாயின் பண்ணல. ரொம்ப நேரமா ஜாயினிங்னே இருக்கு. சொல்றேன், கேட்கிறேன். ஓகே, சரி. இப்போ அம்பாள்ங்கிற தத்துவம் என்னது? நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் இதுல அடக்கம். அம்பாள்ங்கிற தத்துவம் எப்பேற்பட்ட தத்துவம்? ஸ்ரீவித்யா தத்துவம். அம்பாள்ங்கிற தத்துவம் நம்மளுக்காக இறங்கி நம்மளை அணைச்சு தனக்குள்ள லயப்படுத்திக்கிற ஒரு தத்துவம். கரெக்டா? கரெக்ட். ஓகே. அப்போ அங்க எது பிரதானமா இருக்கு? காருண்யம். காருண்யம். எஸ். சோ இப்போ நரேந்திர மோடி வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே ரொம்ப ஆசையா பாசமா பேசினா ஒரு என்ன ஃபீல் இருக்கும்? ஒரு பிரைம் மினிஸ்டரே நம்ம கிட்ட இறங்கி வந்து பேசுறாரேன்னு ஒரு பக்கம் தோணும். பிரைம் மினிஸ்டர் பேசினாலே அப்படி, அப்ப அம்பாள் பேசினா இப்படி கிடைக்காத பாக்கியமா இருக்கும். அடைய முடியாத பாக்கியம் நினைச்சுப்போம். பேர்பட்ட பேரு கிடைக்குமாங்கிற அளவுக்கு மனசு. நமக்கு சாதாரணமா வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக வேண்டி நமக்கு அது கிடைச்சு பண்ணினாலே வந்து வி கெட் மோர் ஹாப்பி அண்ட் எக்ஸைட். நமக்கு வந்து பகவான் கண்ணை திறந்துட்டாரு, பகவான் வந்து நமக்கு
பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து we feel very happy and ஓகே, exactly எனக்கு தோன்றதுன்னா அது வந்து நம்மளோட ஆத்மாக்கு வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும், ஒரு சொலேஸா இருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து தட் அவர் ஹார்ட், அவர் ஆத்மா இஸ் ஏபிள் டு கனெக்ட். அது நேச்சர், நம்மளோட நேச்சர்லயே, நம்ம பிறவியிலேயே வந்து நம்மளோட அந்த சோல் இஸ் சோ கனெக்டட் டு தட் கிரியேட்டர், தட் நமக்கே தெரியாம அது வந்து நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணி வி ஆர் அட்டைனிங் தட் கான்சியஸ்னஸ். அது நமக்கு வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும். இல் பி மோர் ஆஃப் ரிலீஃப் அண்ட் ஒரு ரியலைசேஷன். அதுதான் நான் சொல்றேன். கரெக்ட். சோ இது ஒரு பக்கம், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். இது ஒரு பக்கம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன, பரமேஸ்வரன் அம்பாளுக்காக தப்பிக்கிறார், அம்பாள் பரமேஸ்வரனுக்காக தப்பிக்கிறா, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ அப்படி இருந்துட்டு இருக்கா. அந்த ஆஸ்பெக்ட் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இயங்கி நம்மளை இயங்க வைக்கிறது, இந்த பிரம்மாண்டத்தையே இயங்க வைக்கிறது. சோ பரமேஸ்வரனுக்கு ஒரு அனுகிரகம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும், சாயுஜ்யம், அந்த சுப்ரீம் ஸ்டேட். ஓகே, வேர் சச்சிதானம் வந்து அப்சல்யூட்டா, சச்சிதானந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அப்சல்யூட்டா இருக்கு. நம்ம ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கோம், பூர்ணமான வஸ்து. இது நம்ம மேபி இது நான் சொல்றது கூட வேர்ட்ஸ் வந்து ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட். ஓகே, அது கரெக்ட். எக்ஸ்பிரஸ் அந்த பண்ண ட்ரை ஆனந்தம் பண்றேன். அப்படிங்கிறது, ஐ நோ தட் தட் அந்த அந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்மளால அப்பதான் உணர முடியும். ஒரு காரணம் இல்லாத, ஆனா நிலை இல்லாத ஒரு அந்த ஆனந்தம் அப்படிங்கிற அந்த நிலை. சோ அத அம்பாள் பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறா அப்படின்னு அர்த்தம். அது கரெக்டா? பரமேஸ்வரன் மனசு கொள்ளை போறது, அவர் வந்து அம்பாள்கிட்ட லைக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஆகும், என்ன அர்த்தம் இங்க புரிஞ்சுக்கணும்னா, அம்பாள் தி சுப்ரீம் ஃபோர்ஸ். ஓகே, இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி, அவகிட்ட அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் கொள்ளை போறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்துக்கும் சர்வஸ்வமா இருக்கிற, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு சக்தி தனக்குள்ள அதை லயிச்சுண்டு அந்த பரமானந்தத்தை ஏற்படுத்துறது. பரமசிவனாருக்கே இதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஆனா அவ ரெண்டு பேரும் ஜெகத பிதரவு வந்தே. சோ அவளுக்குல இருந்துதான் சிருஷ்டி வருதுங்கிற போது, அப்ப there should be an attracting factor which holds these forces together. The same force held together by what? Held together by this attracting force. அம்பாளுக்கு பரமசிவனார் மேல ஸ்ருங்கார ரசம் அநாயாசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அம்பாள்கிட்ட சிவபெருமான் பரதந்திரமா இருக்கார், சுதந்திரமா இல்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணி, அதை மெயின்டைன் பண்ணி, அதை சம்ஹாரம் பண்ணி, தனக்குள்ள லயமாக்கி திருப்பி அந்த அன்கண்டிஷனல் பிரேமை ஆனந்தம்ங்கிற ஒரு நிலையில திருப்பி அதை உருவாக்குறா அப்படின்னு நம்ம இத்தனை நாள் ஸ்லோகங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். சோ தன்னிடத்துல பரமேஸ்வரனை லயிச்சுக்கிற அம்பாள் அந்த 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 பரமானந்தம் அப்படிங்கிற நிலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் தே கிவ் ஈச் அதர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இதெல்லாம். சோ அத வந்து போயட்டிக்கா சொல்லும் போது எப்படி சொல்லுவா, இந்த மாதிரி தானே சொல்லுவா, ஒரு ஒரு டிஞ்ச் ஆஃப் ரொமான்ஸோட அது சொல்றான். பட் அதுக்கு நீங்க வேதாந்த ரீதியா பார்த்தீங்கன்னா என்னது, பேரானந்தம் பரமானந்தம்ங்கிற விஷயத்துக்குள்ள லயிச்சு போற அந்த தன்மை, அத அம்பாள் அனுகிரகம் பண்றான். சோ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் எல்லாமே. ஏன்னா அம்பாள் எப்பேற்பட்டவன், சுப்ரீம் ஃபோர்ஸ், இருக்கிற பராக்கிரமசாலிகளுக்கு தாயார் அவதான். அப்பேற்பட்டவள் ஒருத்தரும் அவ மட்டும்தான், she is the only force who can disturb பரமேஸ்வரா. பரமேஸ்வரனுக்கும் அப்ப அம்பாள்கிட்ட லயமாகணும்னா அந்த பரமானந்தம் கொடுக்கக்கூடியது யாரு? சோ அதனால்தான் என்ன சொல்றோம், சிவபெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துபவள் அப்படிங்கிற பேர் தானே அம்பாளுக்கு உண்டு. சோ பரமேஸ்வரனுக்கு உள்ளுக்குள்ள அவர் அந்த சுத்த சத்துவமா, சுத்த சச்சிதானந்தமா அவர் ஏன் இருக்கார், அந்த ஆனந்தம்ங்கிற ஆஸ்பெக்ட் யாரு, அம்பாள் அங்க உள்ள இருந்துருக்கா. சோ அந்த லயம்ங்கிறது ஏற்படுறது, அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா, பரமானந்தத்துல இருக்காங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் இதான். அம்பாள்
காலை பார்த்து நகங்களை பார்த்து அவர் மயங்கி போறார், அம்பாள்கிட்ட மட்டும் அவர் மயங்குறார். இது வந்து காமதேவனுக்கு ஜெயம். இதுக்கு நான் இன்டர்பிரேஷன் சொல்லிட்டே போலாம், எனக்கு நிறைய தோன்றது. இது பேச பேச எனக்கு இன்னும் நிறைய தோணிட்டே இருக்கு. இப்ப அம்பாள் நம்மளையும் ஆகர்ஷணம் பண்ணி இங்க உட்காத்தி வச்சிருக்கா. இப்ப நீங்க எல்லாம் சொல்றேன் ஃப்ரைடே ஆச்சுன்னா எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம இருக்க முடியல. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு புரியுது. எனக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை தலைப்புற இதுவா இருந்தாலும் சம்ஹவ் ஐ ட்ரை அண்ட் மேக் இட். நீங்களும் ரொம்ப என்ன சிரமமா இருந்தாலும் கிளாஸ்ல வந்து உட்காரு. ஸோ ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கே தெரியாம அதை நம்மள அவ்வளோ எனர்ஜைஸ் பண்றது. இட் கிவ்ஸ் அஸ் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரென்த். இங்க இருந்து வெளில போகும்போது லைஃப் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அனுபவத்தோட நம்ம வெளியில போறோம். அது அம்பாள் அந்த எனர்ஜி நம்ம வாங்கிட்டு போறோம். ஸோ இந்த ஒரு ஆகர்ஷணம்ங்கிறது எப்படி இருக்கு, அது அம்பாள்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறதே நம்ம பார்த்தோம் இல்லையா. எங்கேயாவது நம்ம மனசு லயித்து போறது, நம்மளுக்கே தெரியாம மனசு நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல அம்பாள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம 5th ஸ்லோகத்துல பார்த்தோம். சோ அதுதான் அம்பாள்ங்கிற அனுபவம்ங்கிறது அப்படிதான் இருக்கும். அந்த அனுபவத்துல பரமசிவனாரும் லயிக்கிறார். சோ அதை எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்றா, அம்பாளுடைய கண்ணை பார்த்து மயங்கி போறாருங்கிற, அம்பாளுடைய தொடை அழகு வந்து பரமசிவனாருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற, அம்பாளுடைய கால் முழங்கால் வந்து அம்புரா துணி மாதிரி இருக்கு, அதோடைய அந்த இது வந்து ஷரம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றான். ஓகேவா? சோ ப்ளீஸ் இதை இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். டோன்ட் திங்க் இது என்ன இத மாதிரி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. இல்ல, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுறதா? இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ எல்லாருக்கும் அந்த கருணையால தனக்குள்ள அந்த அரவணைச்சு நம்மள தனக்குள்ள சாயுஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய அந்த காருண்யம் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது எப்போதும் அவைலபிள் ஃபார் அஸ், எப்போதும் தன் பக்கம் நம்மள இழுத்துட்டேதான் இருக்கு. அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, பரமேஸ்வரன் உள்பட. சோ அம்பாளுடைய அழகுல அவரும் மயங்கி போறார். சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே. கரெக்டா சொல்றேன்னா நானு? எனக்கு தெரியல, இதெல்லாமே சொல்ல சொல்ல அது வருது. ஐ மீன் ஒரு இன்ஸ்பயர்டு ஃப்ளோ மாதிரி வருது. ஸோ ஐ பிலீவ் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி இன்டர்பிரேட்டட். ஓகே கிருஷ்ணவேணி மாமி, கரெக்ட் தானே? மாமி மியூட்ல இருக்கா? சரி, 84 பாத்துடலாமா? ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவ யௌஷே खरतया ममाप्येतौ मातः शिरसि दयया धेहि चरणौ ययोः पाद्यं पाथः पशुपतिजटाजूटतटिनी ययोर्लाक्षालक्ष्मीररुणहरिचूडामणिरुचिः. சிம்பிள் வேர்ட்ஸ் தான், திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? Hi coach. Wow. Sorry, this place is a mess. திருப்பி சொல்றேன். ஸ்ருதீனாம் மூர்தானோ தததி தவ யௌஷே खरतया ममाप्येतौ मातः शिरसि दयया धेहि चरणौ ययोः पाद्यं पाथः पशुपतिजटाजूटतटिनी ययोर्लाक्षालक्ष्मीररुण लाक्षालक्ष्मीः अरुणहरिचूडामणि रुचिः. இங்க எதுவும் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் கிடையாது, ரொம்ப சந்திலா கிடையாது, டைரக்ட் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணுமா யாருக்காவது? இல்லையா? மீனிங்ஸ் பார்த்துடலாமா? சரி, ரைட். ஸ்ருதி நாம் மூர்தானோ, மூர்தனினா தலை. ஸ்ருதீனா மூர்தானோனா வேதத்தின் தலைப்பகுதி. அப்படின்னா என்ன? தலைதான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ வேதங்களுக்கு தலைமையான பகுதிங்கிறது எது? எனி கெஸ்? வேதாந்தம், உபனிஷத்.
நான் யாருங்கிற அந்த போதத்தை கொடுக்கக்கூடிய வேதத்துடைய அந்த பாகம், செல்ஃப் ரியலைசேஷன் என்னன்னு கத்து கொடுக்கக்கூடிய அந்த பாகம் தான் வேதத்துல தலைமையான பாகம். அது என்ன பண்றதா? தததி, இட் கேரிஸ். தவ யௌ, உன்னுடைய எந்த இரண்டு, என்ன இரண்டு? தௌ சரணௌ, உன்னுடைய இரண்டு சரணங்களே இது தலையில தாங்கின்னு இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்துல இதுக்கு என்ன ஈக்குவலண்ட் பார்த்திருக்கோம்? ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. அம்பாளுடைய பாதம் இருக்கே, அந்த பாத துளி வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்குன்னா உபனிஷதா கிடைச்சிருக்கு. வேத வகுட்டுல இருக்கிற குங்குமம் மாதிரியா அது தலையான ஒரு பாகம். சோ ஸ்ருதீனா மூர்தானோ தததி. அதை எப்படி அத தரிக்கிறது வேதம்னா, சேகரத்தையா, தலையாபரணமா தரிச்சுக்கிறதா வேதம். எது? அம்பாளுடைய பாதத்தை. ஓகே, அந்த சரணம்ங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் போட்டுக்கணும், செகண்ட் சென்டென்ஸ்லயும் போட்டுக்கணும். செகண்ட் சென்டென்ஸ்ல எப்படி போட்டுக்கணும்? மமாபி ஏதௌ, மமாப்யேதௌ, மமா அபி ஏதௌ, இந்த இரண்டு இருக்கே அது எனக்கும், மாதா அம்மா, உன்னுடைய இந்த இரண்டு சரணங்கள் இருக்கே இதையும், ஷிரசி தயையா தேஹி, தயை கூர்ந்து என்னோட தலையிலையும் கொண்டு வை. இந்த சேகர தயாங்கிறது என்னன்னு சொன்னேன்? தலையில இப்ப நெத்தி கிட்டுக்கிறதுனா என்ன? குங்குமம்னு டைரக்டா சொல்லாம நெத்தியிலன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சேகரம்னா தலைமுடி, சேகரத்தையான தலைமுடியில இருக்கிற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா தலை ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, First கிரவுன் two மாதிரி. lines வந்து வருதுன்னு சொல்ல முடியும். என்னக்கா? First கிரவுன் two மாதிரியா? lines. கிரவுன் மாதிரி கிடையாது, நெத்தி Okay. சூட்டி மாதிரி, இல்லது இந்த வகுட்டுல இட்டுக்கிற குங்குமம் மாதிரி, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். நெத்தி இட்டுக்கிறதுன்னு என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல? பொட்டு, குங்குமம் அப்படி சொல்லுவோம். அந்த விபூதி. சேம் அர்த்தத்துல வரும். நெத்தியில இட்டுக்கிறது, we don't say விபூதி குங்குமம். நெத்தி இட்டுக்கலையான்னு கேட்போம். கலோக்கியெல்லாம் எப்படி கேட்போம்? அப்படிதானே கேட்போம். அந்த ஓகே மாதிரி ஓகே. அதே மாதிரி யூசேஜ், சேம் கைண்ட் ஆஃப் யூசேஜ். மமா மமா அப்பி ஏத்தௌ மாதஹ, ஹே மாதஹ மமா அப்பி ஏத்தௌ, எனக்குமே இந்த இரண்டும் தயையா தேஹி, தயை கூர்ந்து கொடு. என்னது? இந்த சரணம், தௌ சரணம், உன்னுடைய இந்த இரண்டு பாதங்கள். சோ இது சரணம் கிடையாது, சரணம். சரணம் அப்படின்னா ரெண்டு. ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் புரிஞ்சுட்டா? லாஸ்ட் இன்னொரு தடவை பேசுங்க. இன்னொரு தடவை. ஸ்ருதீனா மூர்தானோ சேகரதையா தததி. ஸ்ருதீனா மூர்தானவ் அப்படின்னா, ஸ்ருதி அப்படின்னா வேதம். ஸ்ருதீனா மூர்தானோனா வேதங்களினுடைய தலையில, சேகரத்தையா நெத்தியில இருக்கிற அப்படின்னா நெத்தியில இட்டு கொள்ளப்பட்டும் ஆபரணமோ இல்ல குங்குமம் மாதிரியோ, அப்படி தவ யௌ சரணம், உன்னுடைய சரணங்கள் இருக்கு. சோ உன்னுடைய சரணங்களானது வேதத்தினுடைய தலைபாகத்துக்கு பாகத்துல சிறந்து விளங்கும் ஒரு இடமா இருக்கு. அப்படின்னா என்னத்தான்? அம்பாளுடைய பாதத்தூளின் மகிமைதான் வேதத்தினுடைய தலைமை பாகமா இருக்கிற, தலைமை பாகமா இருக்கிற உபனிஷத். ஏன்? அது நம்மளுக்கு நான் யாரு, என்னோட செல்ஃப் ரியலைசேஷனுக்கான வழியை வகுத்து கொடுக்கறது வேதாந்தம் தான். ஓகே, அது மமா அப்பி ஏத்தௌ மாதஹ, மாதஹ அம்மா, இதை ரெண்டும் எனக்காகவும் கொடு, எனக்காகவும் தயையா தேஹி சரணம், உன்னுடைய தலை உன்னுடைய காலை என் தலையிலயும் வை. எதுக்கு வைக்கணும்? நம்ம உயரத்துக்கு யாரு வழி வகுக்கணும்? அம்பாள் தான், வேற வழி இல்லை இல்லையா? சோ அதனால உன்னுடைய பாதங்களை என் தலையில வை. ஓகே, லாஸ்ட் டூ லைன்ஸ். யயோஹோ பாத்யம் பாத்தஹ பசுபதி ஜட்டா ஜூட்ட தட்டினி. பசுபதி, நம்மெல்லாம் பசு, நம்மளுக்கெல்லாம் பத்தி யாரு? பரமேஸ்வரன். நம்மெல்லாம் ஆடு மாதிரி, இந்த ஆட்டு மந்தைய வழி காமிச்சு ஓட்டிட்டு போறவர் யாரு? பரமேஸ்வரன். அதனால அவருக்கு பேரு பசுபதி. இந்த ஜீவாத்மாக்கு பசு அப்படிங்கிற பெயர் தான் வேதாந்தத்துல இருக்கு. சோ பசுபதி அவருடைய ஜட்டா ஜூட்டத்துல இருக்கிற தட்டினி,
கரைகள் இருக்கக்கூடியவளுக்கு தட்டினின்னு பேர். யாருக்கு கரைகள் இருக்கும்? நதிகளுக்கு கரை இருக்கும், அதனால அவளுக்கு தட்டினின்னு பேர். அப்போ பரமேஸ்வரனுடைய ஜட்டாஜூட்டத்துல இருக்கிற தட்டினி யாரு? கங்கை. கங்கை கங்கை கரெக்ட். சோ பசுபதி ஜட்டாஜூட்ட தட்டினி அது பாத்தியம் பாத்தா யயோஹோனா சரணயோகோ, உன்னுடைய கால்களுக்கான பாத்தியம். பாத்தியம்னா கால் அலம்பர தண்ணி இருக்கே, அந்த கால் அலம்பக்கூடிய அந்த தண்ணீராக இருக்கு பரமசிவனாருடைய தலையில இருக்கிற கங்கை. அப்பேற்பட்ட சரணங்கள். அந்த சரணங்கள் எதை வச்சு கிளீன் பண்றான்னா பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கிற கங்கையை வச்சு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்கா? பரமேஸ்வரனும் அம்பாளும் ஒருத்தருக்கொருத்தர் விளையாடிக்கும் போது அந்த ஊடல் சமயத்தில் அம்பாளை வந்து அவ பிறந்தாத்த பத்தி எதையோ ஒண்ணு சொல்லி கோபம் ஊட்டுறாராம் பரமேஸ்வரன். அப்போ அம்பாளுடைய ஊடலை தணிக்கிறதுக்காக அம்பாளுடைய பாதத்தை கையில எடுத்துக்கிறாராம். எடுத்து அம்பாளுக்கு தணிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தை என்ன பண்ணிக்கிறார்? தான் கையில எடுத்து தலையில வச்சுக்கிறார். ஆர் பாதத்துல குனியும் போது அந்த கங்கையானது அம்பாள் பாதத்துல விழுந்து அம்பாளுக்கு குளிர்ச்சி ஏற்படுறதாம். பிரணய காலேன்னு தெளிவா போட்டிருக்கதா. பிரணய காலம்னா ஊடல். சோ அப்போ அம்பாளுடைய பாதங்களே அலம்பும் பாத்தியமா இருக்கு பரமசிவனாருடைய தலையில இருக்கிற அந்த கங்கை. அப்பேற்பட்ட பாதங்கள். ஓகே, இது தேர்ட் லைன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஃபோர்த் லைன், யயோஹோ லாக்ஷா லக்ஷ்மி. இந்த யயோகோனா சரணங்களின் உடைய. என்னது? லாக்ஷா லக்ஷ்மினா கால்ல இட்டுன்னு இருக்கிற மருதாணி, இல்ல அந்த அல்டா மாதிரி இட்டுப்பா இல்லையா, அது வந்து பழைய காலத்துல அது ஒரு டை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அது எனக்கு நம்ம சவுத் இந்தியால அது எப்படி இருந்திருக்கு வழக்கத்துல தெரியல. பட் தே யூஸ் டு மேக் ரெட் கலர் டை. இப்போ இது மாதிரி நம்ம அந்த சுண்ணாம்பு இது வச்சு நலங்கு விட்டு விடுறாளே அந்த மாதிரி அது தினமுமே ஆமா. இட்டுக்கிற வழக்கம் உண்டு சுமங்கலிகளுக்கு. சோ அதுக்கு பேரு லாக்ஷான்னு பேரு. லக்ஷ்மினா ஏதோ ஒன்னு அபண்டன்டா ரொம்ப பிரைட்டா ஷைனிங்கா இருக்குன்னா அதுக்கு என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவா? லக்ஷ்மிங்கிற சஃபிக்ஸ ஆட் பண்ணுவா. லாக்ஷா லக்ஷ்மினா அம்பாள் கால்ல இருக்கிற அந்த நலங்கு ரெட் கலர்ல ரெட்டிஷா இருக்கே, அந்த சரணங்களினுடைய அந்த லாக்ஷா லக்ஷ்மியானது இருக்கே, அது என்ன பண்றது? அருண வர்ணத்துல இருக்கா. அவளே ஏற்கனவே அருண வர்ணத்துல இருக்கா, அது அதுக்கு மேல ரெட்டிஷா இருக்கு. அது பார்த்தா எப்படி தெரியறதுன்னா ஹரி சூடாமணி ருச்சிகி. ஹரி மகாவிஷ்ணுடைய தலையில இருக்கிற சூடாமணி மாதிரி இருக்கான். ஓ, சூடாமணிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஏதாவது ரத்னம் மாதிரியா? ரெட் கலர் ரத்னங்கள் தலையில சூடி கொள்ளப்படும் ஆபரணம் ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற ஆபரணம், அதுக்கு சூடாமணி. ஓகே. அதாவது அம்பாளுடைய சரணங்கள் தான் ஹரியினுடைய தலையில இருக்கு. அந்த ரெட்டிஷ் கலரை பார்த்தா எப்படி இருக்குன்னா அவர் தலையில இருக்க சூடாமணி மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட பாதங்கள். அந்த பாதங்களை எனக்கும் கொஞ்சம் கூட என் தலையிலயும் கொண்டு வையேன் அப்படின்னு கேக்குறேன். புரிஞ்சுதா ஸ்லோகம்? டன். சரி, அடுத்த கிளாஸ் பார்க்கலாமா? அடுத்த கிளாஸ் 3 ஸ்லோகங்கள் கவர் பண்ணணும். அடுத்த கிளாஸ் இல்ல, 12th அன்னைக்கு கிளாஸ், 10th அன்னைக்கு கிளாஸ் இருந்தாதான் இருக்கும். ஓகே, ஸோ நான் அப்டேட் பண்றேன். எனக்கு 12 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். ஒன்னுக்கு ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ த கிளாஸ். அப்படி இல்லைன்னா நான் அப்டேட் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ஓகே. ஓகே. ராம் ராம். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம்.